பழனி திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றிலை முருகாவென்கிலை முசியாமல் விட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கு இனியே. படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமல் இட்டு மிடிக்கின்றிலை பரம ஆனந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு இனியே. ஓ நெஞ்சமே, பழனியில் எழுந்தருளியுள்ள திரு முருகப்பெருமானின் திருநாமங்களை ஓதுகின்றாயில்லை. பழனி ஆண்டவரது திருநாமங்களை ஓதுகின்ற அடியவர்களின் திருவடிகளிலே தலையில் சூட்டிக்கொள்ளுகின்றாயில்லை. பரம்பொருளாகிய திரு முருகப்பெருமானை முருகா என்று அழைக்கின்றாயில்லை. யாசிப்பவர்கள் பசியாமல் மலிவடையாமல் இருக்கும் பொருட்டு அவர்களுக்கு உணவு வழங்கி அதனால் நீ வறியவனாகிவிடவில்லை. பேரின்பம் மிகுதியாக வரும் பொருட்டு விம்மி விம்மி அழுது ஆடுகின்றாயில்லை. இனி நமக்கு அடைக்கலம் தரும் பற்றுக்கோடு எங்கு உள்ளது? சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய், சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. பூந்தார் குழல் வில் புருவம் தளிர் போல ஆண் தேகம் மிளிர் அணியார் இருவர் சார்ந்தே விளங்கும் தனிமா முதலே தேர்ந்தே தொழுதேன் சிறியருக்கு அருளே. கந்தர் அலங்கார வரிசையிலே 75வது பாடலாகிய படிக்கின்றிலை பழனி திருநாமம் என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு அலங்காரத்தை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர் தாழ் முடிக்கின்றிலை முருகா என்கிலே முசியாமல் இட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கு இனியே. இந்த பாடல்ல அருணகிரிநாதர் தன்னுடன் தானே பேசிக் கொள்ளுகிறார். நெஞ்சமே, என்னுடைய நெஞ்சமே, உனக்கு தஞ்சம் ஏது? தஞ்சம்னா புகலிடம். புகலிடம் உனக்கு யார்கிட்ட போய் சொல்லுவ? உன் கவலையெல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவ? உன்னுடைய உடல் வியாதிகள் எல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவ? உனக்கு நன்மையை செய்ய சொல்லி யார்கிட்ட போய் நீ கதறுவ? யாரு உனக்கு தஞ்சம்? நெஞ்சமே, உனக்கு தஞ்சம் யாரு? உனக்கு உன்னால உன்னை கட்டுப்படுத்த முடியலையே, இறை அன்பை புரிந்து கொள்ள முடியலையே, உலகாதாய ஆசைகள் எல்லாம் வச்சு கொண்டிருக்கிறாயே, அகங்காரப்படுகிறாயே, நீ எப்படி இறைவனை தஞ்சம் அடைய முடியும்? உன்னை தஞ்சம் அடைய வேண்டும் என்றால், இறைவன் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், இறைவன் உன்னுடன் இருக்க வேண்டும் என்றால், அவனுக்கு உன் இருதயத்திலே இடத்தை கொடுக்க வேண்டும். கலங்கி இருக்கின்ற உன் மனக்கவலை நிறைந்த அந்த அழுக்கான அந்த இதய குகையிலே இறைவன் வரமாட்டான். அந்த இதய குகையை நீ சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தமாக இருக்கிற அந்த இதய குகையில் வாழ்கின்றவன் குகன். அந்த குகன் வந்து வாழக்கூடிய இதய குகையை நீ சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். எப்படி சுத்தம் செய்வாய்? அவனுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல புனிதமாகும் உன் இதயம். அதனாலே படிக்கின்றிலை பழனி திருநாமம் என்று சொன்னார். படிப்பதுன்னு சொன்னா கற்றுக்கொள்வது. வாய் திறந்து பழனி நாமத்தின் மகிமையை போற்றுதல், பணிதல், பணிய கற்றுக்கொள்ளுதல். மெய்யறிவு என்பது படிக்கின்றது. படிப்பு என்பது எல்லா படிப்பும் படிப்பல்ல. இறைவனை மெய் உணர்வை அறிவதே படிப்பு. படிக்கின்றதை பழனி திருநாமம் என்று சொன்னார். பழனியை ஸ்கந்தனா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆதி முதல், அந்த ஆதி முதலாக இருந்த ஸ்கந்தனை சிவபெருமானும் பார்வதியும் சென்று எங்களுக்கு பிள்ளையாக நீ வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார்கள். ஆகையினாலே முருகப்பெருமான் சூரபத்மாதிகளை ஏற்படுத்தி அவர்களை அழிப்பதற்கு அந்த காரணம் கொண்டு சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்ததாக கந்தபுராண கதை. அந்த பரம குருவாய் அணுவில் அசைவாய் பவன முதலாகிய பூதம் பலவும் உடையாய் பழைய வடிவாகிய வேளா. பழைய வடிவு எது கேட்டா ஸ்கந்தன் அப்படிங்கிற வடிவு. அந்த பழனி முருகனுடைய ஸ்கந்த வடிவை பற்றி அந்த குமார தந்திரத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கல்பத்ருமம் பிரணமதாம் கமலாருணாபாம் ஸ்கந்தம் துஜத்வய அனாமய ஏகவஸ்திரம் கார்த்தியாயணி பிரியசுதம் கடிபித்த வாமம் கோபீன தண்டின தர தட்சிணம் அஸ்தமீடு அப்படின்னு சொல்லியிருக்கார். இது என்ன அர்த்தம்னா, கல்ப கோடி காலமாக இருக்கக்கூடிய
பிரணவஸ்வரூபத்திலிருந்து வந்த அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் ஒன்றாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு கருணைக்கு ஒரு முகங்கள் ஆறும் கரமதும் 12 கொண்டே ஒரு திரு முருகனாய் வந்து ஆங்கு உதித்தனன் ரோகம் இல்லையா என்று சொல்லுவாரே, அந்த அளவிலே அந்த பரமன் வந்து இங்கே கல்ப கோடி காலமாக பிரணவத்திலிருந்து வந்து நீ உதித்து புஜத்வயம்னா 2 கை கொண்டு அந்த காட்சி பழனி ஆண்டவருடைய காட்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, கல்பத்ருமம் பிரணவதான் கமலாருணாபாம் ஸ்கந்தம் ஸ்கந்தனாகிய முருகப்பெருமான் அந்த ரூபத்துக்கு புஜத்வயம் 2 கைகள் அமைந்து ஏக வஸ்திரம் ஒரே ஒரு துணிதான் ஏக வஸ்திரம் கார்த்தியாயணி பிரியசுதம் கார்த்தியாயணி என்கின்ற அம்பிகை 5வது 9 மாதாக்கள்ல 5வது மாதாவா கார்த்திகாயணி, 6வதாக இருக்கிறது ஸ்கந்த மாதா. அந்த கார்த்தியாயனிக்கும் ஸ்கந்த மாதாவுக்கும் பிரியமான பிள்ளை கார்த்தியாயனி பிரியசுதம். கடிப்பத்த வாமம், கடினா இடுப்பு, அந்த வாமம்னா இடது பக்கத்து இடுப்புல கைய வச்சுட்டு இருக்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம்னா இடுப்பு மேல் உடம்பையும் கீழ் உடம்பையும் சேர்த்தக்கூடிய இடையானது நடுப்பகுதி. மேலுலகம் தேவலோகம் கீழ் பாதாளம் இடையிலே இருக்கக்கூடிய பூலோக வாசிகளை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய இடது கையை இடுப்பிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான். பழனி ஆண்டவர் வெண்கலர் மரபின் ஐயருக்கு ஏந்தியது ஒரு கை, ஊக்கம் சேர்த்தியது ஒரு கை. ஊக்கம்னா இடுப்பு, அந்த இடுப்புல முருகப்பெருமான் கையை சேர்த்து கொண்டிருக்கிறார். கார்த்தியாயனி பிரியசுதம் கடிப்பத்த வாமம்னா இடது பாவம், கடிப்பித்த வாமம் கௌபீனம், கௌபீனமா கோமணம் கட்டின்னு இருக்கான் பழனி ஆண்டவர். எல்லா செல்வம் சுகம் அத்தனையும் எடுத்து கைலாசத்திலே போட்டுட்டு எனக்கு எதுவும் வேண்டாம், நான் தென் திசைக்கு போறேன் அப்படின்னு முருகப்பெருமான் பழனியில வந்து பழனி மலையில ஏறி நின்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டார். ஒரே ஒரு வஸ்திரம் கோமணத்தை கட்டின்னு கையில தண்டத்தை வச்சுட்டு இடுப்புல கையை வச்சுட்டு வருகின்ற அத்தனை பேருக்கும் வாரி வழங்க வள்ளல் அங்க ஒண்ணும் இல்லாத தண்டபாணியா போய் நின்னா, ஒண்ணுமே இல்லாத நின்னா. அப்படிப்பட்ட முருகனுடைய அந்த கோலத்தை கார்த்தியாயி பிரியசுதம் கடிபத்த ராமன் கோபீன தர தண்டன தட்சிணம். இது தட்சிணம்னா தட்சிண தென்பகுதியில முருகப்பெருமான் வந்து கோபீனத்தை கட்டிண்டு நமக்கெல்லாம் அத்தனை சிம்பிளா சின்ன முருகனா பால தண்டாயுதபாணி சுவாமியா அங்க வந்து விளங்குறார். அந்த முருகனுடைய அந்த அழகை அந்த போற்றுதலை நாம படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த முருகனுடைய பெயரை அள்ளி அள்ளி முருகன் பெயரை சொல்லுங்கள் படிக்கின்றே. பழனி திருநாமம், பழனியுடைய முருகப்பெருமானுடைய திருநாமத்தை நீ படி. ஓமெனும் தாரக ஒன்பொருள் சிவனுக்கு ஆமென்று மொழிந்தே அருள் குருவானவன் பழனி ஆண்டவன். பொற்பொரு பொதிய வேற்பொரு முனிக்கு நற்பொருள் உலர்த்தும் ஞான தேசிகன் பழனி ஆண்டவன். பொய்வழி சமையனை புலையருள் நீக்கும் செய்வம் வளர்த்தும் சம்பந்தமூர்த்தி பழனி ஆண்டவன். முருகன் குமரன் மூவிர் மால் மருகன் சிவனருள் மைந்தன் கந்தன் பழனி ஆண்டவன். மலைமகள் பாலன் பயங்கர வேலன் கலைவலர் புலவன் கார்த்திகேயன் வளையொரு மறுப்பின் வாரண முகவன் கேள்விக்கு வாரண முகவர்க்கு இளையவன் உகன் மயிலேறும் பெருமாள் சூரசங்கரன் சுப்பிரமணியன் வீரருள் வீரன் விரை கமல் கடம்பன் சேந்தன் வள்ளி தீவியானை காந்தன் செவ்வே காங்கேயன் சிலம்பன் 1000 நாமத்து ஐயன் துய்யன் சேயருள் கோமான் சேவர் துவச்சன் வளம் கிளர் கருணை பரங்கிரி விளைவோ மாவினம் விளங்கும் ஆவினன் குடியோன். அப்படி இருக்கிற முருகப்பெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்லி அவனை படித்து அவன் திருநாமத்தை புகழவில்லையே, அவனை பாடவில்லையே, அது அருணகிரிநாத திருப்புகழ். வசனம் மிக வேற்றி மறவாதே. வசனம்னா ஒரே ஒரு பெருத்த வசனம் ஓம் என்கின்ற தாரக நாம. அந்த ஓம் என்கின்ற பொருளை சொல்ல மாட்டியா? ஓமிலேதான் உறைந்திருக்கிறான் முருகன். வசனம் மிக வேற்றி மறவாதே. மனது துயர் ஆற்றில் உழலாதே. இசை பயில் சதாட்சரமதாலே நிகபர சௌபாக்கியம் அருள்வாயே. பசுபதி சிவாக்கியம் உணர்வோரே. சிவபெருமான அந்த வாக்கியத்தை உணர்ற பழனிமலை வீட்டர்களும் வேளா அசுரர் கிளைவாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே முருகப்பெருமானே பழனி ஆண்டவனே உன்னுடைய வசனத்தை ஏற்றி மறவானே, உன்னை மறக்க மாட்டேனே, உன்னுடைய புகழை பாடாமல் இருக்க மாட்டேனே, உன் சரவண நாமாவை சொல்லாமல் இருக்க மாட்டேனே, சொன்னா எனக்கு நீ தஞ்சம் வந்து விடுவாயே. படிப்பவர்த்தால் முடிக்கின்றது ஆறுமுகம் 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 என்று பூதி ஆக மணிவார்கள் பாத மலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாடும் அப்படின்னு அருணகிரிநாதர் பேசுகின்றார். படிப்பவர் தாழ் முடிக்கின்றேன். உன்னை யாருக்கா படிக்கின்றார்களோ பழனியை நான் படிக்கவில்லை. அப்படி உன் திருவடியை படிப்பவர்களுடைய தாழ் முடிக்கின்றேன். உன்னுடைய திருவடியை என் முடியிலே கொண்டு வந்து வைக்கணும். முடிக்கின்றே முருகா என்களை முருகா என்று உன்னை ஓதும் தவத்தவர்
மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர், வியாதி அடைந்த நெய்யார், ஒரு காலம் துன்பப்படார், ஒரு காலம் நாடு புகார், சமராபுரி புண்ணியன்னு சொன்னாங்க. அந்த முருகப்பெருமானை நான் முருகா என்று கூறவில்லையே, ஒரு பொழுதும் உன் இரு சரண நேச தேவை தொடரேனே, உனது பழனி மலை எனும் ஊரை சேவித்தறியேனே, பெரு புவியில் உறவடிய வாழ்வை கீரக்குரியேனே, பிறவி அற நினைகுவனே, ஆசைப்பாடை தவிரேனும் ஆசைப்பாடை தவிரேனும் என்னோட ஆசையெல்லாம் தீர்த்து அகங்காரத்தை ஒழித்து முசியாமல், அகங்காரத்தை எல்லாம் எடுத்து ஒழித்து போட்டு முசியாமல் இட்டு மிடிக்கின்றிலே, மிடிக்கின்ற ஒரு திருவடியை பிடிக்கணும், மிடிக்கின்றதை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி, அப்படிப்பட்ட உன்னுடைய பரமானந்தத்தை மேற்கொள்ள எடுத்து பரமானந்தத்தை நான் சேர்த்து கொள்ள மேற்கொள்ளுதல்னா அதுக்கு அடிபணிந்து உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுதல். பரமானந்தத்தை மேற்கொள்ள எது பரமானந்தம்? அங்க பார்த்தாரு பத்தி திருமுகம் மாறுடன் 12 தோள்களுமா தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டடங்க புத்தி தரங்கத்தில் வந்து உருகி பெருகி போனமேற்றி தத்தி கரைபொருளும் பரம ஆனந்தம். அந்த பரமானந்தம் முருகப்பெருமானை காண்பது பரமானந்தம். அந்த முருகப்பெருமானை பழனி எம்பதியிலே போய் அருணகிரிநாதர் பார்த்து அவனை ஆனந்தப்பட்டு பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றே. அதை நான் நடிக்கிறதுனா ஆடுறாங்களே, காவடி எடுத்துட்டு ஆடுறாங்களே, ஆண்டவனை உள்ளத்துல நினைச்சுட்டு தோள்களிலே முருகனை சுமந்து இடுமன் போல அந்த மலையை கொண்டு வருகின்றதாக நினைத்து கொண்டு ஆண்டவனுடைய பரவசமாக மனத்திலே நினைத்து ஆடுகின்றார்கள். நடித்தல் என்றால் ஆடுகின்றே, நடிக்கின்றே. நெஞ்சமே, இப்படிப்பட்ட நெஞ்சமே, நீ அவனை போய் சுத்தலே, அவனை போய் நினைக்கலே, அவனை எந்த விதமாகவும் நீ போர்த்தவில்லையே. உன்னை தினம் தொழுதிலன், உனது இயல்பினை உரைத்திலன், உன் பல மலர் கொடும் அடியினை உறப்பணிந்திலன், ஒரு தவமிலன் உனது அருள்மாறா உலகத்தில் அன்பிலன். எதுவுமே இல்லையே, எனக்கு எப்படி நீ தஞ்சம் கொடுப்பாய்? நான் யாருக்கு எது ஏழைக்கு கொடுக்கறது கூட இல்லையே. முசியாமல் இட்டு யாரு கவலைப்படாம என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்துடுறேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒண்ணும் இல்லாம ஓமனாண்டியா நின்னானே முருகன். அந்த அளவிலே எல்லாத்தையும் மறந்து ஆனந்தம் மட்டும் மேற்கொள்ள விம்மி என்னுடைய பொருட்களை எல்லாம் அள்ளி அள்ளி முசியாமல் தடையில்லாமல் இட்டு எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பேன். வெடிக்கின்றலை பரமானந்தத்தை மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றலை. நெஞ்சமே, தஞ்சம் ஏது? உனக்கு தஞ்சம் கிடையாது. நீ இறைவனை இந்த அளவிலே நினைத்து அவனை பகிர நினைவு ஒரு திணை அளவு மிலை பதிமை இலி உனது அருணையோடு தனியல் பழனி மலை குருமலை பனிமலை பல மலை பாடி படரும் இடரிலி. உன்னை பாடவாவது வேண்டும், உன்னை கூப்பிடவாவது வேண்டும், உன்னை சொல்லவாவது வேண்டும், உன் அடியாருடைய திருவடியாவது சேர வேண்டும், அடியார் கும்பலிலேயாவது நான் சேர வேண்டும், ஏழைக்காவது இட வேண்டும். இந்த எந்த தகுதியும் இல்லாமல் எனக்கு தஞ்சம் கொடுக்க மாட்டாய். எனக்கு தஞ்சம் வேண்டும் என்றால் நெஞ்சமே, உன் திருவடியை கொண்டு வந்து என் இதயத்தில நான் வச்சுண்டா என் மனம் பூர்த்தியாகும், சுத்தமாகும், செல்வம் அவா அகங்காரம் எல்லாம் என்னை விட்டு ஓடி போகும். உன்னை போல் பரமானந்த நிலை ஏற்பட்டு உன்னை நான் மனசுக்குள்ள பிரத்யக்ஷாகாரமாக பார்க்க முடியும் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பாடல். இந்த பாடல் படிக்கின்றில்லை பழனி திருநாமம். பழனியுடைய திருநாமத்தை நான் படிக்கவில்லை, படிப்பவர் தாழ் முடிக்கின்றே. எவன் படிக்கிறானோ அந்த அன்பர்களுடைய தாளையாவது என் முடி மேலே வைத்து வணங்கவில்லை. முருகா என்கிறே, உன்னுடைய திருநாமமாகிய முருகா என்கின்ற அந்த நாமத்தை சொல்லி நான் உருகவில்லை. உருகாமனமும் சிவஞானம் உணரா அறிவும் உன் புகழை ஓதானாவும் ஓத கேட்டு ஓந்த இனிய நதி போல பெருகா விழியும் உடையேனை பிறவிக்கடல் வீழாமல் பேணி எடுத்து இங்கு எனது உள்ளம் பிரியா விரிஞ்சை பதிவாழும் முருகா வருக, சதுர்வேத முனைவா வருக, வினைத்திருக்கும் முனைவா வருக, மலராறு முகவா வருக, திருமாலின் மருகா வருக, அடியார்கள் வாழ்விய வருக, தெய்வம் சிகா மணியை வருக வருகவேன் முருகனே கூப்பிட்டு அழைக்கின்றார்கள். முருகா என்று ஓத அறிவிலை உன்னை போற்றி கூறு உருக உணர்விலை உம் அடியாரை உள்ளத்தில் கருத கருணையிலே கற்ற கல்வியோடு மால் மருக என்று பாடவில்லை. பெயர் சொல்லி ஏழைக்கு தருக என்பதும் இல்லை. தன்னிகர் ஒன்றில்லாத அருளே பெருக விளைகின்றேன் பழனிமலையோனே அப்படின்னு பெரியவங்கள்லாம் முருகனை கேட்டாங்க. அந்த அளவுல முருகனை கேட்டுக்கொண்டு படிக்கின்றலை பழனி திருநாமம், படிப்பவர்த்தால் முடிக்கின்றலை முருகா என்கிளை, முசியாமல் இட்டு மிடிக்கின்றலை, பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றலை. நெஞ்சமே, தஞ்சம் ஏது நமக்கு இனியே என்ற சிறப்பான பாடலை பார்த்தோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரன்.